Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th standard English term 3 unit 2 VR1ல இருக்க lesson let us read the new start பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி unit 2ல இருக்க the cracked coffee cup and the dreamer இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போது நம்ம த நியூ ஸ்டார்ட் லெசன்குள்ளே போகலாம். Tenzin, a boy from Tibet, was forced to out of his country. He writes about his experience in his journey. Journal கிடையாது, journey. Let us read about his experience. So, Tenzin அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து டிபெட் நாட்டில் இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்றப்பட்டிருக்கான். அவனுடைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கான். My name is Tenzin. I'm from Tibet. From Tibet we first migrated to Himachal Pradesh in India. While we lived in a refugee camp in India, I learned few words of English. From Himachal Pradesh we moved to Karnataka. ஸோ என்னோட பேர் டென்சின். நான் வந்து டிபெட்லேருந்து வந்த ஒரு பையன். நாங்கள் வந்து மைக்ரேட் ஆகி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்தோம். இந்தியாவில் இருக்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்தோம். அங்கே நாங்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு ரெஃப்யூஸ் கேம்பில் வந்துட்டு இருந்தோம். அங்கே நான் சில இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து நாங்கள் கர்நாடகாவுக்கு மூவ் ஆகிட்டோம். My family had a hard time adjusting to this new country. We moved many times. We first lived in Meglotganj and then we moved to Mysore, and from Mysore we went to Gurupura and then to Kolligal. I was tired and homesick. Finally we decided to come back and settle in Gurupura. ஸோ என்னோடய ஃபேமிலி மொத்தமும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு புது கண்ட்ரியில் வந்துட்டு செட்டில் ஆகிறதுக்கு. அந்த கண்ட்ரி கூட அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு நாங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம். வி மூவ் மெனி டைம்ஸ், நிறைய வாட்டி நாங்கள் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் பிளேஸ் டு பிளேஸ். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு நான் வாழ்ந்த இடத்தோட பிளேஸ் வந்து மெக்லாட்கஞ்ச். அதுக்கப்புறம் நாங்கள் மைசூருக்கு போயிட்டோம். அப்புறம் மைசூர்லேருந்து குருபுரா போயிட்டோம். குருபுராலேருந்து கோலிகல் போனோம். ஆனால் கடைசியாக நாங்கள் வந்து குருபுராவில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கே வந்துட்டோம். Beginning a new life in a new place was not easy. We didn't understand the system in India. We didn't know how to get a house. Shopping for food was the most difficult job. We didn't know the names of the items we wanted to buy. ஸோ ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும் ஒரு புது பிளேஸில் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. எங்களுக்கு எதுவுமே வந்துட்டு புரியாது. எந்த சிஸ்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னும் எங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி வந்து வீடு வாடகைக்கு எடுக்கிறது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு பொருளெல்லாம் வந்து எங்கே போய் வாங்கிறது அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேருமே வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் இதை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, நம்ம எப்படி இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. We asked the refuge relief group to help us. They arranged a house for us and showed us where to buy what we needed. They even helped us get admission to the school close to our house. I started going to school. In the beginning, I didn't understand anything. I often thought of my friends in Tibet. I could cry every day after I returned from school. I wanted to go back to my school and my friends. ஸோ நாங்கள் அந்த ரெஃப்யூஜ் ரிலீஃப் குரூப் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோம். அவங்க வந்துட்டு எங்களுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போய் பொருள்லாம் வாங்கிறது அப்படின்னும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஸ்கூலில் நான் போய் சேர்ந்தேன். ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நினச்சி டிபெட்டில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நினச்சிட்டே இருப்பேன் எப்போவுமே.
ஒரு நாளும் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அழுவேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் டிபெட்டில் இருக்க ஸ்கூலுக்கு திரும்பியும் போகணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை நினச்சி டெய்லியும் அழுதுகிட்டே இருப்பேன். Every year we need to go to the government office and get our book signed. Mother says that if we miss getting it signed, then we will have to leave India too. ஒரு வருஷமும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு புக்கை காமிச்சு நாங்கள் சைன் வாங்கணும். அப்படி சைன் வாங்கிறத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாலேயும் இருந்து நாங்கள் வெளியேற்றப்படுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. Now I have made friends here. There is Julie, my art and craft teacher. She is very nice person. She helps me learn English words. Miss Mallika is also a wonderful teacher. She teaches me computer. I have a friend whose name is Binsa. She is from Nepal. She didn't know English either when she came here. Now we learn and practice English together. There is Nimi who fights with everyone who teases us, and I must not forget to mention Charles who taught me how to play baseball. ஸோ இங்கே இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஜூலி அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க வந்து என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர். அவங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் மிஸ் மல்லிகா, அவங்களும் ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்குற டீச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பின்சா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாள். அவள் வந்து நேபாளிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. அவளுக்கும் வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது. அவள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ இங்கிலீஷ் அவளுக்கும் தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டுருக்கோம். நிமி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால், எல்லாருக்கூடையும் சண்டை போடுற ஒரு பொண்ணாக அவள் இருப்பாள். எங்களையும் ரொம்ப டீஸ் பண்ணி இருந்தா, கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் ஒருத்தரை சொல்ல மறக்கக்கூடாது. அவர் யார் அப்படின்னா சார்லஸ், ஹூ டாட் மீ ஹவு டு ப்ளே பேஸ்பால். எனக்கு பேஸ்பால்ஸ் எப்படி விளாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பர்சன் தான் சார்லஸ். I often wonder how could it be if I had lived in a same place all my life. I miss my home in Tibet, but that does not mean that I am not grateful to India, its people and government. While many people are my friends, there are still many who look at us as though we were aliens. Sometimes I want to tell them that we are humans too. We live on earth too, just a different part of earth. நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பேன். நான் ஏன் சேம் பிளேஸ்லேயே இருந்திருக்கக்கூடாது என்னோடய லைஃப் ஃபுல்லாக? டிபெட்டில் இருக்க என்னோடய வீடை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்காக இந்தியாவையும் இந்தியாவில் இருக்க பீப்புளையும் இந்தியன் கவர்மெண்ட்டையும் தப்பு சொல்லலை. அவங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக தான் நான் இருப்பேன். நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே வந்துட்டு சில டைம் என்னை வந்து ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, நானும் மனுஷன்தான், நாங்களும் வந்துட்டு இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். பட் வேறு ஒரு பார்ட் ஆஃப் த ஏர்த்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்குமே தவிர நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அவர் ஹிஸ்ட்ரி டீச்சர் tells us that is people who made the boundaries of the country. We drew the lines before, we draw the lines now, and we will continue to draw new lines. I think we could not stop braving lake unless we realize that we are all one. We are all humans and we live together on earth. We need to share and grow with each other. ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரி டீச்சர் சொல்லுவாங்க, பீப்புள், அதாவது மக்கள் தான் வந்து இந்த கண்ட்ரீஸ் டு கண்ட்ரீஸ் பவுண்ட்ரிஸ் எல்லாம் போட்டது, எல்லைகளெல்லாம் போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துலேயும் நம்ம அந்த எல்லைகளை வரைஞ்சிட்டு தான் இருந்தோம், இப்போவும் வரைஞ்சிட்டு தான் இருக்கோம், இனிமேட்டும் அந்த எல்லையான லைனை வந்து நம்ம வரைஞ்சிட்டு தான் இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான்.
நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும், நம்ம ஒன்றா வளரணும், எல்லாருடைய சப்போர்ட்டோடவும் அப்படின்றத நான் நினச்சிட்டே இருப்பேன். Now that I think of this, I wonder if we do not have the boundaries, will we need weapons? Will we need protection from our own people? Does eagle ever need to be saved from another eagle? Then why do people have to be saved from other people? ஸோ இதை நினச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் யோசிக்கிறேன். இந்த பவுண்ட்ரிஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வெப்பன் தேவையா? எல்லைகள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வெப்பன் தேவையா? ஆயுதங்கள் தேவையா? நம்ம ஏன் மனுஷங்க கிட்ட இருந்தே காப்பாற்றணும்? ஈகிள் இன்னொரு ஈகிள் கிட்டேருந்து அதை காப்பாற்றிக்குதா? இல்லையே. அப்போ மனுஷன் மட்டும் ஏன் மற்ற மனுஷங்கிட்ட இருந்து அவனை காப்பாற்றிக்கணும்னு இந்த உலகத்தில் இருக்குது? அப்படி ஒரு விஷயம் ஏன் இருக்குது அப்படின்றத நான் யோசிச்சுட்டே இருக்கேன். I want to help people realize that we are all one and that it is up to us to see beyond the boundaries and connect as people. Only then we can fight the real evil of greed and injustice in the world together. ஸோ எனக்கு பீப்புள் எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றத நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இட் இஸ் அப் டு எஸ், அது நம்ம கையில் தான் இருக்குது. வென் வி see beyond the boundaries, நம்ம எல்லையை தாண்டி யோசிக்கும் போது, நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளால் இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ண முடியும். எந்த விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே சேம் தான் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம எல்லாரும் மக்கள் ஆகிய நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் பேராசை அப்புறம் அநியாயங்களெல்லாம் நம்மளால் தட்டி கேட்க முடியும். இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க முடியும். I want to end by saying that I am happy now. My mother says we can be happy anywhere. I enjoy being here. Many people are very nice and helpful. I still remember my friends and my school in Tibet. I want to visit them when I grow up to tell them that we lived in a wonderful world, to tell them that the world can be united only by its people. ஸோ நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய அம்மா சொல்வாங்க, எங்கே இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நான் இங்கே இருக்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு இங்கே நிறைய நல்ல மனிதர்கள் கிடச்சிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் இன் டிபெட்டை ஞாபகம் வச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஒரு நாள் அங்கே போகணுன்னு ஆசை. நான் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட போய் சொல்லுவேன், வி லிவ் இன் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு, நம்ம எல்லாரும் ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். டு டெல் தெம் தட் த வேர்ல்ட் கேன் பி யுனைடட் ஒன்லி பை இட்ஸ் பீப்புள். மக்களால் மட்டும்தான் இந்த உலகம் ஒன்றா இருக்க முடியும். மக்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் உலகம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றத நான் அவங்கக்கிட்ட சொல்லணுன்ட்டு ஆசைப்படுறேன். கம் ஜாயின் மீ ஆன் திஸ் ஜர்னி டு மேக் திஸ் வேர்ல்ட் பெட்டர். நீங்களும் வாங்க, என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜேர்னியில். ஸோ இந்த உலகத்தை நம்ம இன்னும் ஒரு பெட்டரான உலகமாக மாற்றலாம். அ சேஃபர் பிளேஸ், அ ஹாப்பியர் பிளேஸ், அ பிளேஸ் வித் நோ பவுண்ட்ரிஸ். எப்படிப்பட்ட உலகமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான உலகமாக இது இருக்கணும், சந்தோஷமான ஒரு உலகமாக இது இருக்கணும். அண்ட் அ பிளேஸ் வித் நோ பவுண்ட்ரிஸ், எல்லை இல்லாத ஒரு உலகமாக இது இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ இந்த ஜேர்னியில், இந்த உலகத்தை பெட்டர் ஆக்குற இந்த ஜேர்னியில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு டென்சன் சொல்லி அவனோட டைரியை முடிச்சிருக்கான். ஸோ இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. டென்சன் இஸ் ஃப்ரம் டிபெட். அவனோட ஊர் எது? டிபெட். TIBET, Tibet. Tenzin's family first lived in, எங்கே அவங்க ஃபஸ்ட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மெக்லாட்கஞ்ச். If we don't have boundaries,
we don't need weapons. 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 Dash fights with everyone in school. யார் ஸ்கூலில் எல்லார்கிட்டேயும் சண்டை போட்டுகிட்டே இருப்பா? நிம்மி. மிஸ் மல்லிகா டீச்சர்ஸ். மல்லிகா டீச்சர் என்ன டீச் பண்ணாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம பார்க்க போகிறது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், who helped Tenzin in learning English words? ஸோ யார் டென்சின்க்கு ஹெல்ப் பண்ணது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு? ஜூலி ஹெல்ப்ட் டென்சின் இன் லேர்னிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஜூலி அப்படின்றவங்க டென்சினோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர். ஓகே. நேம் த பிளேசஸ் தட் டென்சின்ஸ் ஃபேமிலி லிவ்ட் இன். ஸோ எங்கெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க டென்சின்ஸோட ஃபேமிலி? மெக்லாட்கஞ்ச் அண்ட் மைசூர், குருபுரா அண்ட் கோலிகல். இந்த ஊர்லெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் தே ஃபேஸ்ட் இன் இந்தியா? இந்தியாவில் அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன? The difficulties they faced in India are to find a house and to buy things. வீடு வாங்கிறதுக்கும், அதாவது வாடகைக்கு வீடு தேடுறதுக்கும், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. Why did Tenzin cry every day? Tenzin cried every day because he missed his school and ஃப்ரெண்ட்ஸ் இன் டிபெட். டிபெட்டில் இருக்க அவனோட ஸ்கூல்லையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணதுனால டெய்லியும் அவன் அழுதுட்டுருந்தான். ஃபிஃப்த் ஒன், வை இஸ் இட் இம்பார்ட்டண்ட் ஃபார் பீப்புள் டு லிவ் வித்தவுட் பவுண்ட்ரிஸ்? ஸோ நம்மளுக்கு புக்லேயே இதுக்கு சொல்லியிருந்தாங்க, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் பீப்புள் டு லிவ் வித்தவுட் பவுண்ட்ரிஸ் பிகாஸ் இட் வில் பி பெட்டர், சேஃபர் அண்ட் ஹாப்பியர். உலகம் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் பாதுகாப்பாக இருக்கும், இன்னும் சந்தோஷமாக இருக்கும் பவுண்ட்ரிஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் கொஷின் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஆன் யோர் ஓன். ஸோ நடுவில் நம்மளுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, கப். ஸோ இதை நம்ம கப்புனா என்ன அப்படின்னு மீனிங் சொல்லணும். இன் யோர் மதர் டங். தமிழில் நம்ம கப்புக்கு என்ன சொல்லுவோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன? யூஸ் இன் அ சென்டென்ஸ் அண்ட் ட்ரா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கப்பு வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட், மீனிங். கப்புனா என்ன? கப் அப்படின்றது அ ஸ்மால் கண்டெய்னர். எதுக்காக இந்த கண்டெய்னர் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, டு ட்ரிங்க் காஃபி, ஜூஸ், டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட், இன் யோர் மதர் டங். தமிழில் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கோப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஜெயிச்சா வாங்குகிற கப்பை கூட நம்ம கோப்பைன்னு தான் சொல்லுவோம். அண்ட் இந்த ட்ரிங்கிங் கப் அதெல்லாம் நம்ம தொன்னை அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் கப்புனா கோப்பை தான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது நவுன். யூஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதா, ஐ ட்ரிங்க் காஃபி இன் மை கப். ஸோ இதான் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், ஸ்பீக் அண்ட் வின். இது நம்ம ஸ்கூலில் தான் பண்ண முடியும். லெட் அஸ் ரீட் அலவுட். ரீட் த பேசேஜ் 3 times அண்ட் கலர் த டவ் ஃபார் ஈச் டைம். ஒரு வாட்டி நீங்கள் இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு
கலர் பண்ணணும். ஒரு வாட்டி படித்து முடித்தோடனே இந்த டவ் வந்து ஒரு டவ்வை கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் படிச்சுட்டு செகண்ட் டவ் கலர் பண்ணணும். தேர்ட் டைம் படிச்சுட்டு தேர்ட் டவ் வந்துட்டு கலர் பண்ணணும். A leader and his followers went to Ooty. They shared stories to forget thigh pain from their tired legs. They decided to take some rest. When they were crossing a river, the leader saw a poisonous scorpion floating in the river. It was going die in the water. The leader wanted to save it, but it bit him. Seeing this, the followers asked him the reason of why he tried helping it even if it bit him. The leader said that helping others is the nature of human and biting is the nature of the insect. ஸோ ஒரு தலைவரும் அவரோட ஃபாலோவர்ஸும் வந்துட்டு தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ் தான் ஊட்டிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த போயிட்டே இருக்கும்போது அவங்களோட கால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக நிறைய கதைகள் பேசிக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணும்போது அந்த லீடர் வந்துட்டு ஒரு பாய்சனியஸ் ஸ்கார்பியன் தேலை வந்து பார்க்குறாரு. ரொம்ப விஷம் நிறைஞ்ச ஒரு தேல் வந்து பார்க்குறாரு. ஃப்ளோட்டிங் இன் த ரிவர், அது தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. இட் வாஸ் கோயிங் டை இன் த வாட்டர். ஸோ அது வந்து தண்ணிக்குள்ளே முழுகி சாகிற நிலமையில் இருக்குது. அதனால் அந்த லீடர் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணும்போது அந்த தேல் வந்து அவரை கொட்டிடுது. அப்போது அந்த ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள்லாம் வந்துட்டு கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணி கூட அது வந்து உங்களை கடிச்சிருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லீடர் சொல்கிறாரு, உதவி செய்கிறது தான் வந்து ஹியூமன் நேச்சர், மனிதர்களுடைய பண்பு. கடிக்கிறது அப்படின்றது இன்செக்ட்ஸோட பண்பு. ஸோ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாரு. வேர் வேர் தே கோயிங், எங்கே அவங்க போயிட்டு இருந்தாங்க? தே வேர் கோயிங் டு ஊட்டி. What did the leader see on the river? Poisonous scorpion. The leader saw on the river poisonous scorpion. Next, what is the main idea of the text? இந்த டெக்ஸ்ட், இந்த பேராகிராஃபோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, டு ஹெல்ப் அதர்ஸ், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதான் மெயின் ஐடியா ஆஃப் த டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்சர் த ஃபாலோயிங். ஐ கேன் டூவில் இருக்க ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த பிக்சரில் இருக்கிறத எழுத போகிறோம். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் யுவர் மதர் டங் யூஸ் இன் அ சென்டென்ஸ். ஸோ இது என்ன, இந்த பிக்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ். REFRIDGERATOR, ரெஃப்ரிஜிரேட்டர். இன் யோர் மதர் டங், தமிழில் நம்ம இதை குளிர் சாதன பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். குளிர் சாதன பெட்டி. யூஸ் இன் அ சென்டென்ஸ். We have ice cream in the refrigerator. இல்லை ஃப்ரிட்ஜுன்னு கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம்.
Okay. Match the clipped words. Photo, photograph. Math, mathematics. Scent, centum. Fill in the blanks with a clipped word. We bought a new fridge. FRIDGE, fridge. அவ்வளோதான். He broke his specs. We visited the zoo. ZOO, zoo. Circle the pronouns. ஸோ ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்றது போன வீடியோலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். த வேர்ட் தட் ரெப்ரசன்ட்ஸ் தி நவுன், அதான் வந்து ப்ரொனவுன். அண்ட் ஓல்டு மேன் லிவ்ட் இன் அ வில்லேஜ். ஸோ ஓல்டு மேன் பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். He was one of the most unforgettable people in the world. So he அப்படின்றது pronoun. The whole village was tired of him. He was always gloomy. He constantly complained and was always in a bad mood. So he அப்படின்றது pronoun. The whole village was tired of him. Him அப்படின்றது அந்த ஓல்டு மேனை தான் சொல்கிறாங்க. ஸோ he, him and again he, இதெல்லாம் வந்து pronouns. Next, fill in the blanks with pronouns. Every morning I brush my teeth and stare at dash in the mirror. ஸோ டெய்லியும் நான் பல் விளக்கிட்டு என்னை நானே வந்து பார்த்துப்பேன் மிரரில். I brush my teeth and stare at myself in the mirror. ஸோ ஆன்சர் வந்து myself. The children made holiday decoration by themselves. Okay. ஸோ இதான் வந்து இந்த லெசன் அண்ட் இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் and subscribe the channel for more videos. Thank you children. Have a happy day.